தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருந்தாவே போதுமே, போலீஸ் நம்மளை பிடிக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ என்கிட்ட ஒரு பைக் இருக்குது. ஸோ நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். இவங்க வந்து ஒரு கார் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் போயிட்டு இவங்கள ஹிட் பண்ணிட்டேன்னா இவங்களுக்கு வந்து ஒரு டேமேஜ் இருக்கும். ஸோ அந்த டேமேஜை கவர் பண்ணுறது தான் தேர்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டியே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேமேஜ் ஆகிருக்கும் இல்லையா? அந்த டேமேஜை யார் சரி பண்ணுவா? இப்போ என்கிட்ட ஓன் டேமேஜ் மட்டும்தான் இருக்குது, ஆனால் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லை. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒருத்தரை ஹிட் பண்ணிட்டீங்க, அதாவது இவங்களை ஹிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆகிற டேமேஜை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஆகிற டேமேஜை நீங்கள் என்ன பண்ணணும், கையில் காசு போட்டு தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்குள்ள பஞ்சாயத்தை வந்து தடுக்கிறதுக்காக ஸோ தேர்ட் பார்ட்டி வச்சுருக்கீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறோம், உங்கள்கிட்ட தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஸ்மூத்தாக முடிக்கணுன்றதுக்காக மோஸ்ட்லி மேபி வந்து அதனால் அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் வேணும், ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸும் ரெண்டுமே மஸ்ட்டுங்க. ஸோ இதை மாதிரி பைக் ரிலேட்டடான விஷயத்துக்கும் எங்கள் கூட நீங்கள் குரூப் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.